வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகுது அருமையான தோட்டம். தார் சாலை முகப்பிலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு. நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்கள் பஞ்சாயத்து ரோட் பேஸில் வேணும், 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுமாதிரி கேட்ட கஸ்டமர்லாம் பாருங்கள், 1 ஏக்கரை விற்பனைக்கு வந்துருங்க. ஏன்னா தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு. அருமையான லேண்டு, 4 முழ சதுரம் செவ்வக வடிவத்தில் லேண்டு அமைஞ்சிருக்குங்க. நீட்டான லேண்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா போர் ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்குங்க. 2 போர் இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று இருக்குங்க. தோட்டம் நல்லாயிருக்கும். ஒரு காப்பியில் உள்ள தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 15 தென்னை மரங்கள் இருக்குது பாருங்கள். இந்த ஏபி பாக்ஸ் வைக்கிறதுக்காக இந்த ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க. நல்ல ஒரு லேண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சேலம் வாழப்பாடி விட்டு ஆத்தூர் செல்லும் வரையில் கொத்தாம்படிக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்குங்க. நேஷனல் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தார் சாலை முகப்பில் அமைஞ்சிருக்கு. ரோட் பெயின்லாம் காட்டுறோம் பாருங்கள். வீடியோ வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோ இருக்கும், பார்வையிட பண்ணாத பாருங்கள். அப்போ தான் தோட்டத்தில் முழுமையெல்லாம் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் எல்லாம் சொல்லி உங்களுக்கு தெரியும். தோட்டம் ஃபுல்லுமே ரவுண்ட் பண்ணி காட்டியிருப்பேன். நல்ல ஒரு லேண்டுங்க. அதே மாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 65 லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க. நேரில் உட்காந்து பேசும்போது ரேட்டு குறைய கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நல்ல ஒரு லேண்டு, இடம் அருமையான லேண்டுங்க. மண் பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் சாயில் கொண்ட மண் தாங்க, நல்லாயிருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லுமே நல்லா சிறப்பான விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா எந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கும் அந்த ஏரியாவெல்லாம், நல்லாயிருக்கும். அதேமாதிரி தண்ணி வளம் நல்லா இருக்குங்க. ஏன்னா 2 போர், ஒரு போரில் நல்லா தண்ணி சொல்லிட்டு ஒரு போர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ தற்சமயமாக வந்து விவசாயம் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. கொஞ்சம் விற்பனைக்கு உள்ளதுனால இது கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க. நம்ம இடமெல்லாம் பிடிச்சவங்க நீட்டாக வந்து எல்லாமே இந்த செடி கொடிங்களாம் வெட்டி வந்துட்டுங்க. நம்ம ரொட்டேட்டர் ஓட்டி விட்டு நம்ம விவசாயம் பண்ணும்போது இந்த லேண்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான இருக்கும். ஏன்னா தார் சாலை வகுப்பில் கிடைக்கிறது பெரிய விஷயங்க. இன்றைக்கி 1 ஏக்கரெல்லாம் வந்து தார் சாலையிலே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடன் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஃப்ரீ சர்வீஸ்லாம் இன்றைக்கி மேக்ஸிமம் கிடைக்கிறது 5 லட்சம் கட்டினாலும் இன்றைக்கி ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த லேண்டு எல்லா வசதி வாய்ப்புடையும் இருக்குங்க. இடம் பாருங்கள், பார்க்க போக நீட்டாக. அதேமாதிரி பக்கத்துலலாம் பாருங்கள் பாக்குத்தோப்பு தான். இதெல்லாம் இதுக்குள்ள ஓட்டினா அர்ஜென்ட் இடங்க. எல்லாம் பெரிய பாக்குத்தோப்பு இருக்குது, சின்ன பாக்குத்தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குங்க. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்குங்க. இதெல்லாம் அப்போ ஆரம்பத்தில் விவசாயம் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இது விவசாயம் எதுவும் பண்ணாமல் இருக்குங்க. இது வந்து பார்த்தா மேற்கு சைடு ஒரு தடம் இருக்குங்க. இதில் வந்து மேற்கு சைடில் வந்து இவங்களுக்கு பார்த்திங் கிடையாதுங்க. அதே மாதிரி இது பார்த்தா வடக்கு பார்த்து போமீங்க, வடக்கு சைடு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தார் சாலை பாருங்கள், நீட்டான ரோடுங்க. இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டுக்கு நல்லா போகக்கூடிய இடம் தான். அடிக்கடிக்கு வண்டி வாகனம் போகுங்க. வடக்கு பார்த்த மாதிரி இந்த லேண்டு அமைச்சிருக்குங்க. நிறைய பேர் பார்த்தோமே எங்களுக்கு கிழக்கு வடக்குன்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கேன். அந்த மாதிரி பார்த்தோமே இது வடக்கு பார்த்தது தான். சூப்பரான லேண்டு. அப்படியே வந்து காட்டிலேருந்து அந்த செடிகளை விட்டுட்டு கீழே இந்த ரோட் பைன்லேருந்து கீழே தான் நமக்கு இடமே. ஏன்னா 65 லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. இடம் அருமையான சதுரமான லேண்டுங்க. சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர், சேலம் சிட்டியில் கரெக்டாக 1 ஹவரில் வந்துடலாம். நல்ல ஒரு இடம், மிஸ் பண்ணிடுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.